உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் முதல் வாரம் முதல் வாசகம் திருத்தூதர் பணி இயல் 3 இறை வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. போதனையும் சாதனையும். இயேசுவின் மீட்பு பணி அவரது போதனைகளிலும் அவர் செய்த நற்செயல்களிலும் அடங்கும். சொல்லும் செயலும் அவர் மீட்பு பணிக்கு இரு தூண்களாக விளங்கின. அவருக்கு பிறகு அதே பணியை அவரது சீடர்கள் தொடர்ந்து ஆற்றுகின்றனர். இயேசுவின் பாணியை அவர்களும் பின்பற்றுகிறார்கள். பேதுரு பெந்தகோஸ்தே திருநாளில் ஆற்றிய போதனையை தொடர்ந்து ஒரு புதுமை செய்கிறார். வெறும் போதனையால் மட்டும் நாம் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்துவிட முடியாது. செயல் அளவில் சாதனைகளும் தேவை. நாம் ஆற்றும் பிறர் அன்பு செயல்களே சிறந்த போதனையாக அமைவன. அன்னை தெரசா ஊராக சென்று போதிக்கும் பணியை செய்யவில்லை. ஆனால் அவர் செய்தது மகத்தான பிறர் அன்பு பணிகள். அவர் நிறுவிய இரக்க செயல்கள், பராமரிப்பு தலங்கள், அன்பரை அனாதை விடுதிகள், இவை அனைத்தும் இயேசுவை மௌனமாக போதித்துக் கொண்டிருந்தன. அன்பின் வழியது உயிர்நிலை. அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு குரல் என்பதை உணர்கிறோமா? சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் அன்பை மக்களுக்கு அறிவிக்க முயல்வோமா? இயேசுவில் நம்பிக்கை. வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன். நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு பிறவி முடவனை குணப்படுத்துகிறார். உண்மைத்தான். பேதுரு ஒரு ஏழை மீனவனாக இருந்தவர். இயேசுவை பின்பற்றிய பிறகு இருந்த ஒரு படகையும் துறந்து விட்டார். மார்க்கு 1:15-18. தற்போது தனது என்று சொல்லிக்கொள்ள அவரிடம் எந்த பொருள் எதுவும் இல்லை. தற்போது தனது என்று சொல்லிக்கொள்ள அவரிடம் பொருள் எதுவும் இல்லை. ஆனால் அவரிடம் இயேசு நிறைவாக குடிக்கொண்டிருந்தார். இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் பாசமும் அளவற்றதாக இருந்தது. அவரது நம்பிக்கை அவர் அருகே விலை பேச முடியாத சொத்தாக இருந்தது. இத்தகைய ஒரு நிறைவில்தான் பேதுரு புதுமை செய்தார். அவரில் நிறைந்திருந்த இயேசுவின் பெயரால் இந்த நற்செயல் நடக்கின்றது. இயேசு சொன்ன வார்த்தைகள் பொய்க்கவில்லை. கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமிராது. மத்தேயு 17:20, லூக்கா 17:6. இயேசுவின் பெயரில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்த அப்பெயரை அடிக்கடி சொல்வோம். உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் குளிருதையா. இயேசுவில் புது யுகம். பிறவி முடவன் துள்ளி நடந்தான். இதோ இங்கே ஒரு புது யுகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் மீட்பு யுகம் தொடர்கிறது. எசாயா இறைவாக்கினர் கண்ட மெசியா யுகம் இயேசுவில் தொடங்கி இதோ திரு அவையில் தவழ்ந்து வருகிறது. எசாயா 11:1-9. இயேசு ஆற்றிய புதுமைகளும் சரி, திருத்தூதர்கள் செய்த புதுமைகளும் சரி,
ஒரு புது யுகம் உலகில் தோன்றிவிட்டது என்பதையே குறிப்பிடுகின்றன. உலகில் இறையாட்சி வந்துவிட்டது என்றே நாம் மகிழ்ச்சியோடு பறைசாற்றலாம். பேதுரு இயேசுவை முழுமையாக ஏற்கிறார், விசுவசிக்கிறார். முடவனுக்கு தன் விசுவாசத்தின் பயனை தருகிறார். முடவன் துள்ளி எழுகிறான், நடக்கிறான், கடவுளை புகழ்கிறான். மக்கள் மலைத்து போகிறார்கள். இவை அனைத்தும் இயேசு துவக்கிவிட்ட புது யுகத்தின் அடையாளங்களே. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று எசாயா மொழிந்த வார்த்தைகளை இயேசு தான் துவக்கிய புது யுகத்தின் சவாலாக பிரகடனப்படுத்துகிறார். எசாயா 61:1-2, லூக்கா 4:18-19. இந்த புதுயுக மக்களாம் நாம் புதுயுக மதிப்பீடுகள் நீடிக்க என்ன செய்கிறோம்? நற்செய்தி லூக்கா 24, இறை வாக்கியங்கள் 13-35 முடிய. ஆண்டவரின் சீடர்களாக அவருடன் வாழ்ந்து அவரது மரணத்தை நேரிலே கண்டதால் தாம் கட்டிய கோட்டைகள் சரிந்த நிலையில் தம்மோ திரும்பிக் கொண்டிருந்த எம்மாவூஸ் சீடர்களுக்கு இயேசு வழிப்போக்கன் உருவில் காட்சி கொடுத்த நிகழ்ச்சியே இன்றைய நற்செய்தி. உரையாடல். எருசலேமில் தம் குருவுக்கு நடந்த சோக நிகழ்ச்சியை பற்றி பேசிக்கொண்டு இந்த சீடரும் நடந்து சென்றனர். இறந்தவர் எழுந்துவிட்டார் என்ற பெண்களின் கூற்று அவர்களை மேலும் குழப்பியது. அந்நிலையில்தான் இயேசுவும் ஒரு வழிப்போக்கனாக அவருடன் சேர்ந்து கொண்டார். நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். 27. எசாயா ஆகமத்தில் வரும் துன்புறும் மனிதர் மெசியாவே என்பதை எடுத்துரைத்து தன் பாடுகள் உயிர்ப்பு பற்றி பலமுறை தான் கூறியவற்றை மீண்டும் விளக்கி இருக்க வேண்டும். இயேசுவை அறிய வேண்டுமானால் விவிலியத்தை அறிய வேண்டும் என்பது எவ்வளவு உண்மை. புதிய ஆகமம் பழைய ஆகமத்தில் புதைந்துள்ளது என்பதும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் விளக்கம் பெறுகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதால் நம் இறை தொடர்பு வலுப்படுத்தப்படுகிறது. நமது சோக கட்டத்தில் நாம் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் இயேசு நம்முடன் இருக்கிறார், நடக்கிறார் என்பதற்கு இந்நிகழ்ச்சி சான்று பகர்கிறது. நமது மனப்பாரத்தை மற்றவரிடம் கொட்டினாலே அது குறையும் என்பதற்கு சான்று கூறுகிறது இந்நிகழ்ச்சி. ஆண்டவர் நமது வழித்துணை, அவரே நமது வழி. நமது பயணத்தில் நம்முடன் நடப்பவர், நம்முடன் பேசுபவர் இயேசு. பல்வேறு சந்தடிகளுக்கிடையில் அவரது பேச்சுத்தான் நமது செவியில் ஏறுவதில்லை. அப்பம் பிற்பதற்கு முன் ஆண்டவர் வழிநெடுக வார்த்தை வழிபாடு நடத்தினார். இதை கேட்ட சீடர்கள் வழியில் அவர் நம்மோடு பேசி
மறைநூலை விளக்குகிற போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்றனர். 32. திரு அவை வாழ்வு நற்கருணை மறைபொருளில் பங்கு பெறுவதால் வளர்ச்சியுறுவது போல இறைவார்த்தை அதிக மரியாதை தருவதன் மூலம் புது தூண்டுதல் பெறுகிறது. எனவே இயேசுவை அறிந்து கொண்டு அன்பு செய்ய வேண்டுமானால் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். அப்பம் பிட்குதல். நாள் முழுவதும் பேசிக்கொண்டே சீடர்கள் வழி நடந்தனர். மாலை வேளை நெருங்கியதும் அவரை நோக்கி, எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்றனர். அவரும் அவர்களது அழைப்பை ஏற்று அவளுடன் தங்கினர். பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட ஆண்டவரை கண்டு களிப்படைந்தனர். நாள்தோறும் திருப்பலியில் அப்பம் பிட்கையில் ஆண்டவர் நம்மிடையே தோன்றுகின்றார். எனினும் விசுவாச கண்ணால் ஆண்டவரை கண்டு ஆராதித்து ஆறுதல் பெறுபவர் சிலரே ஆவர். அப்பம் பிட்குவது எளிய சடங்கு தான். அதில் தான் இறை பிரசன்னத்தை உணர வேண்டும். திரு அருட்சாதனங்கள் அனைத்தும் எளிய சடங்கில்தான் இறை பிரசன்னத்தை, இறையருளை உணர்த்துகின்றன, இறையருளை பொழிகின்றன. இறைவன் அப்பமாக எம்மிடையே வருகின்றார். திருப்பலியில் இறை வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடந்தால்தான் அப்பம் பிட்கும் சடங்கில் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இறை வார்த்தை இறைப்பணி, நற்கருணை இறைப்பணி ஆகிய இரு பகுதிகளாக திருப்பலி ஒரு வகையில் கொண்டுள்ளது. இவை இரண்டும் ஒரு வழிபாட்டு செயலை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடொன்று நெருங்கி இணைந்துள்ளன. சீடர்கள் அழைத்தது போல் நாமும் இயேசுவை எங்களோடு தங்கும் என்று அழைப்போம். வரமழை பெறுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.